Welcome to this Concept Explainer brought to you by CBSE School Lab of profsam.com. That is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 13 நியூக்ளியாயிலிருந்து நியூக்ளியர் எனர்ஜி டாபிக்கை பத்தி ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் எதையும் மிஸ் பண்ணாம பார்க்க போறோம். இந்த செக்ஷன் முடியும் போது நியூக்ளியர் எனர்ஜி பத்தின பயமே உங்களுக்கு இருக்காது. ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்ம சூரியன் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா எப்படி அணையாம எரிஞ்சிட்டே இருக்கு? அதுக்குள்ள என்ன ஃபியூவல் இருக்கு? அது ஏன் இன்னும் தீரவே இல்ல? ஆமா, அது எனக்கு ஒரு டவுட். அது ஒரு பெரிய நெருப்பு பந்துன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிற அந்த சின்ன ஸ்மோக் டிடெக்டர் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இருக்கு. அதனாலதான் அது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னது, ஸ்மோக் டிடெக்டருக்குள்ளேயா ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்டா? அப்ப அது டேஞ்சரஸ் இல்லையா? இல்ல, அது ரொம்பவே சேஃப் தான். இந்த சூரியன், இந்த ஸ்மோக் டிடெக்டர், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கேன்சரை டிடெக்ட் பண்ற பீட் ஸ்கேன்ஸ், இது எல்லாத்துக்கும் காரணம் நியூக்ளியர் எனர்ஜி தான். அது எப்படின்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? கண்டிப்பா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கும்? புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்கும், சரிதானே? ஆமா, புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். கரெக்ட். இப்போ இங்க தான் ஒரு சின்ன மேஜிக் நடக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கார்பன் 12 நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். அதுல 6 புரோட்டான்ஸ் 6 நியூட்ரான்ஸ் இருக்கு. சரி. இப்போ அந்த 6 புரோட்டான்ஸோட மாஸை தனியா மெஷர் பண்ணி 6 நியூட்ரான்ஸோட மாஸை தனியா மெஷர் பண்ணி ரெண்டையும் கூட்டினா ஒரு டோட்டல் மாஸ் வரும் இல்லையா? ஆமா, வரும். அதுதான் அந்த நியூக்ளியஸோட மொத்த மாஸா இருக்கணும் லாஜிக் படி. அதுதான் இல்ல, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கார்பன் 12 நியூக்ளியஸா மாறினதுக்கு அப்புறம் அந்த நியூக்ளியஸோட மாஸை மெஷர் பண்ணா நம்ம தனித்தனியா கால்குலேட் பண்ண மாஸை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. வெயிட், என்ன சொல்றீங்க? மாஸ் குறைஞ்சிடுமா? அது எப்படி முடியும்? மாஸ் கேன் நீதர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட்னு படிச்சிருக்கோமே. சூப்பரான கேள்வி. அங்கதான் ஐன்ஸ்டீனோட அந்த ஃபேமஸ் ஈக்குவேஷன் E = mc² உள்ள வருது. அந்த காணாம போன மிஸ்ஸிங் மாஸ் வேற எங்கேயும் போல, அது பியோர் எனர்ஜியா மாறிடுச்சு. ஓஹோ, அந்த மாஸ் தான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகிடுதா? எக்ஸாக்ட்லி. அந்த எனர்ஜிக்கு பேர் தான் பைண்டிங் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் அந்த புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் ஒன்னா சேர்த்து ஒரு லாக் போட்ட மாதிரி புடிச்சு வைக்குது. அப்போ அந்த எனர்ஜி தான் அவங்கள ஒன்னா இருக்க வைக்குதா? ஆமா. இத புரிஞ்சுக்க ஒரு அனாலஜி சொல்றேன். அதுக்கு பேரு மேரேஜ் பாரடாக்ஸ். 2 பேர் இருக்காங்க. தனித்தனியா அவங்க வெயிட் 70 kg 70 kg. அப்போ டோட்டல் 140 kg. சரி. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு ஃபேமிலியா ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் மெஷர் பண்ணா அவங்க டோட்டல் வெயிட் 139.5 kg தான் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அது எப்படி சேர்ந்தா வெயிட் குறையுமா? இந்த அனாலஜில அந்த காணாம போன 0.5 kg தான் அவங்க பாண்ட், அவங்க அன்பு, அவங்க ஃபேமிலியோட எனர்ஜியா மாறிடுச்சு. அதே மாதிரி தான் நியூக்ளியஸ்லயும். ஓ, புரியுது புரியுது. அப்போ அந்த பைண்டிங் எனர்ஜி தான் நியூக்ளியஸோட க்ளூ மாதிரி, அப்படிதானே? பெர்ஃபெக்ட் வேர்ட். அதுதான் க்ளூ. ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ரூம்குள்ள ஒண்ணு பிடிக்காத ஆட்கள், அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற புரோட்டான்ஸ் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. ஆமா, அவங்க ஒருத்தர் தள்ளி விடணுமே, ரிப்பல் பண்ணணுமே. ஆனா அவங்கள பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோர்ஸ், அதாவது நியூக்ளியர் ஃபோர்ஸ் அவங்கள இறுக்கமா பிடிச்சு வச்சிருக்கு. இந்த சூப்பர் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் தான் அந்த பைண்டிங் எனர்ஜியோட ரிசல்ட். சரி, இந்த ஐடியா நல்லா இருக்கு. இப்போ நம்ம NCERT இது எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம். மாஸ் டிஃபெக்ட் அண்ட் பைண்டிங் எனர்ஜியோட டெஃபினிஷனை எடுத்து படிங்க. படிக்கிறேன். The difference in mass of a nucleus and its constituents delta M is called the mass defect. The energy EB is called the binding energy of the nucleus. It may be expressed as EB = delta mc². இதுல constituents அப்படின்னா என்ன? ஈக்குவேஷன் கொஞ்சம் ஃபார்முலா இருக்கு. சிம்பிள். கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ்னா அதை உருவாக்குன பார்ட்டிகல்ஸ், அதாவது புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். இப்போ அந்த ஈக்குவேஷனை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரொம்ப சுலபம். சரி. ஸ்டெப் 1, ஒரு நியூக்ளியஸ்ல எத்தனை புரோட்டான்ஸ் Z, எத்தனை நியூட்ரான்ஸ் N இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸ்டெப் 2, அந்த புரோட்டான்ஸோட டோட்டல் மாஸ், நியூட்ரான்ஸோட டோட்டல் மாஸ் ரெண்டையும் தனித்தனியா கால்குலேட் பண்ணி கூட்டணும். இதுக்கு பேரு எக்ஸ்பெக்டட் மாஸ். எதிர்பார்க்கிற மாஸ். ஸ்டெப் 3, இப்போ அந்த நியூக்ளியஸோட ஆக்சுவல் மாஸ் என்னன்னு பார்க்கணும். இது எக்ஸ்பெரிமெண்ட்ல மெஷர் பண்ணிருப்பாங்க. சரி. ஸ்டெப் 4, இப்போ எக்ஸ்பெக்டட் மாஸ்ல இருந்து ஆக்சுவல் மாஸை கழிக்கணும், அதாவது சப்ட்ராக்ட் பண்ணணும். வர்ற அந்த சின்ன டிஃபரன்ஸ் தான் மாஸ் டிஃபெக்ட் டெல்டா M.
ஓகே, அந்த காணாம போன மாஸ். ஆமா. ஸ்டெப் 5 அந்த மாஸ் டிஃபெக்ட இன் யூ யூனிட் 931.5 ஆல மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு MEV யூனிட்ல பைண்டிங் எனர்ஜி B கிடைச்சிடும். அவ்வளோதான். Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profs.com. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆக்சிஜன் 16 நியூக்ளியஸ். அதுல 8 புரோட்டான்ஸ் 8 நியூட்ரான்ஸ் இருக்கு. ஆமா, 8 protons and 8 neutrons. இப்போ அதோட எக்ஸ்பெக்டட் மாஸ், அதாவது 8 புரோட்டான் மாஸ் பிளஸ் 8 நியூட்ரான் மாஸ் கிட்டத்தட்ட 16.12744 U வரும். ஆனா மெஷர் பண்ண அட்டாமிக் மாஸ் வந்து 15.99493 U தான். அப்போ இதோட டிஃபரன்ஸ், அதுதான் மாஸ் டிஃபெக்ட், டெல்டா எம். எக்ஸாக்ட்லி. அந்த மாஸ் டிஃபெக்ட் வந்து 0.1369 U. இத 931.5 ஆல மல்டிப்ளை பண்ணா பைண்டிங் எனர்ஜி கிட்டத்தட்ட 127.5 MeV வரும். அப்போ O16 நியூக்ளியஸ 8 protons and 8 neutrons பிரிக்கணும்னா நாம 127.5 MeV எனர்ஜி கொடுக்கணும், அப்படிதானே? சரியா சொன்னீங்க. இந்த பைண்டிங் எனர்ஜி கான்செப்ட் தான் நாம ஆட்டம்ஸ் சாப்டர்ல படிச்ச எனர்ஜி லெவல்ஸோட நியூக்ளியர் வெர்ஷன். இப்போதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிக்கு வரும். இந்த பைண்டிங் எனர்ஜியை வச்சு தான் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸும் நியூக்ளியர் பாம்ஸும் வேலை செய்யுது. ஃபிஷன், ஃபியூஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஃபிஷன்னா ஒரு பெரிய ஆட்டம் உடையறது, ஃபியூஷன்னா 2 சின்ன ஆட்டம் சேர்றது. ஆனா அது எப்படி எனர்ஜியை கொடுக்குதுன்னா சரியா புரியல. சூப்பர். அத புரிஞ்சுக்க பைண்டிங் எனர்ஜி பெர் நியூக்ளியான் கர்வ்னு ஒரு கிராஃபை இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ஒரு ஸ்டெபிலிட்டி மவுண்டன், அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை மலை மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே, ஒரு மலை. அந்த மலையோட உச்சியில இருக்கிறவங்க தான் ரொம்ப ஸ்டேபிள். அந்த உச்சியில யார் இருக்கா தெரியுமா? Iron 56. அயனா? நான் யுரேனியம் மாதிரி ஏதோ பெரிய எலிமெண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைச்சேன். இல்ல, இது ஒரு ரொம்ப காமனான தப்பான கருத்து. நியூக்ளியர் வேர்ல்ட்ல அயன் தான் சாம்பியன். மத்த எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ஒரு ஆசை, எப்படியாவது அயன் மாதிரி ஸ்டேபிள் ஆகிடணும்னு. அப்படியா? இப்போ யுரேனியம் மாதிரி ரொம்ப பெரிய ஹெவி நியூக்ளியஸ் எல்லாம் அந்த மலையில அன்ஸ்டேபிளான ஒரு சரிவுல இருக்கு. அதுங்க ஸ்டேபிள் ஆகணும்னா அந்த உச்சியை நோக்கி வரணும். அப்போ என்ன பண்ணணும்? பெருசா இருக்கிறதுனால அது உடைஞ்சு சின்னதாகணும். அப்பதான் அந்த உச்சிக்கு கிட்ட வர முடியும். பிங்கோ! அதுதான் ஃபியூஷன். ஒரு பெரிய அன்ஸ்டேபிள் யுரேனியம் நியூக்ளியஸ் ஒரு நியூட்ரான் வந்து இடிச்சதும் 2ஆ உடைஞ்சி 2 குட்டி நியூக்ளியஸா மாறும். அந்த 2 குட்டி நியூக்ளியஸும் யுரேனியமை விட ஸ்டேபிள். ஓ, அப்போ ஸ்டெபிலிட்டி அதிகமாகுது. ஆமா. அந்த ஸ்டெபிலிட்டி அதிகமாகிற ப்ராசஸ்ல அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனா வெளியே வருது. வாவ், அப்போ ஃபியூஷன். இப்போ அந்த மலையோட அடிவாரத்துக்கு வாங்க. அங்க ஹைட்ரஜன் மாதிரி ரொம்ப லேசான சின்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதுங்களும் அன்ஸ்டேபிள் தான். அதுங்க எப்படி உச்சியை நோக்கி போகும்? சின்னதா இருக்கிறதுனால ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பெரிய நியூக்ளியஸா மாறினா மேல போக முடியும். எக்ஸாக்ட்லி. அதுதான் ஃபியூஷன். 2 லைட் நியூக்ளியை ஒன்னா சேர்ந்து ஒரு ஹெவிய நியூக்ளியஸ உருவாக்கும். இந்த புது நியூக்ளியஸ் தனித்தனியா இருந்ததை விட ரொம்ப ஸ்டேபிள். மறுபடியும் அந்த ஸ்டெபிலிட்டி டிஃபரன்ஸ் தான் ஒரு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. இதுதான் நம்ம சூரியனுக்குள்ள நடக்குது. ஓ, அதனாலதான் சூரியன் இத்தனை வருஷமா எரிஞ்சிட்டே இருக்கா? ஹைட்ரஜன் எல்லாம் சேர்ந்து ஹீலியமா மாறிட்டே இருக்கு. இப்பதான் கிளியரா புரியுது. ஃபிஷனும் சரி ஃபியூஷனும் சரி ரெண்டுமே அயன் மாதிரி ஸ்டேபிள் ஆக ட்ரை பண்ற ப்ராசஸ் தான். கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாபிக்ல செய்யற 2 காமன் மிஸ்டேக்ஸ பார்க்கலாம். இது எக்ஸாம்ல மார்க்ஸை குறைச்சிடும். முதல் தப்பு, சொல்லுங்க. பைண்டிங் எனர்ஜி தான் நியூக்ளியஸை பிரிக்கிற எனர்ஜி. அது நியூக்ளியான்ஸை தள்ளி விடும். ஆமா, எனர்ஜின்னு சொன்னதும் அது ஏதோ தள்ளி விடுற ஃபோர்ஸ்ன்னு தான் எனக்கும் தோணுச்சு. அதுதான் தப்பு. கரெக்ட் ஐடியா என்னன்னா, பைண்டிங் எனர்ஜி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி. அது நியூக்ளியஸை ஒன்னா சேர்த்து வைக்கிற க்ளூ. பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ அதிகமா இருக்கோ நியூக்ளியஸ் அவ்வளோ ஸ்டேபிள். அதை பிரிக்க தான் நாம எனர்ஜி கொடுக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு ரிவெண்டோ ஹுக். பைண்டிங்னா சேர்க்கிறது, பிரேக்கிங்னா பிரிக்கிறது. சோ பைண்டிங் எனர்ஜி ஈக்குவல்ஸ் டு க்ளூ எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜி, க்ளூ எனர்ஜி, இது நல்லா இருக்கு. அதிகமா க்ளூ இருந்தா பிரிக்கிறது கஷ்டம். சோ நியூக்ளியஸ் ரொம்ப ஸ்ட்ராங். பெர்ஃபெக்ட். இப்போ 2வது தப்பு. நாம இப்பதான் இத பத்தி பேசணும். ஹெவி நியூக்ளியஸ், அதாவது யுரேனியம் மாதிரி பெருசா இருக்கும். அப்போ அதுதான் ரொம்ப ஸ்டேபிள். ஆமா, பெருசா இருந்தா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு காமன் சென்ஸ்ல தோணும். ஆனா அது தப்பு. கரெக்ட் ஐடியா என்னன்னா, ஸ்டெபிலிட்டிய பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானா வச்சுதான் பார்க்கணும்.
அந்த கிராஃப் படி அயன் 56க்கு தான் அது மேக்ஸிமம். யுரேனியம்க்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் கம்மி, அதனால அது அன்ஸ்டேபிள் அண்ட் ரேடியோ ஆக்டிவ். புரியுது. அயன் தான் சாம்பியன். ஆமா, இதுக்கு ரிமெம்பர் ஹுக். நியூக்ளியர் வேர்ல்ட்ல அயன் தான் சாம்பியன். எல்லாரும் அயன் மாதிரி ஆக தான் ட்ரை பண்ணுவாங்க. சரி, இவ்ளோ நேரம் பேசுனத மறக்காம இருக்க சில டெக்னிக்ஸ். முதல்ல ஒரு கேட்சி ஃப்ரேஸ். மாஸ் குறையுது, எனர்ஜி சேருது, நியூக்ளியஸ் உருவாகுது. சொல்லுங்க பாப்போம். மாஸ் குறையுது, எனர்ஜி சேருது, நியூக்ளியஸ் உருவாகுது. சூப்பர். அடுத்து ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க 2 கையையும் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ உஷ் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்துட்டே 2 கையையும் சேர்த்து இறுக்கமா பிடிங்க. அந்த உஷ் தான் ரிலீஸ் ஆன பைண்டிங் எனர்ஜி. இப்போ அந்த சேர்ந்த கைய பிரிக்க ட்ரை பண்ணுங்க. கஷ்டமா இருக்கும். இதுதான் ஹை பைண்டிங் எனர்ஜி மீன்ஸ் ஹை ஸ்டெபிலிட்டி. இது நல்லா இருக்கு, மறக்காது. கிடைக்கிய ஒரு ஃபன்னி அசோசியேஷன். E=mc²னா ஐன்ஸ்டைனோட மாஸ் எனர்ஜி வடை சாம்பார் மாதிரி. மாஸ வச்சு எனர்ஜி சேலாம், எனர்ஜிய வச்சு மாஸ் சேலாம். நல்ல கம்பேரிசன். ஓகே, சோ இந்த செஷன்ல இருந்து 3 முக்கியமான பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாயிண்ட் 1, ஒரு நியூக்ளியஸோட மாஸ் அதை உருவாக்கின புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸோட மொத்த மாஸை விட எப்போதுமே கம்மியா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ்க்கு பேரு மாஸ் டிஃபெக்ட். சரி. பாயிண்ட் 2, அந்த மிஸ்ஸிங் மாஸ் தான் E=mc² படி நியூக்ளியஸை ஒன்னா சேர்த்து வைக்கிற பைண்டிங் எனர்ஜியா, அதாவது க்ளூவா மாறுது. ஓகே. பாயிண்ட் 3, நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், அதாவது ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் ரெண்டுமே எப்படி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுதுன்னா அன்ஸ்டேபிள் நியூக்ளியை வந்து ஸ்டேபிளாக ட்ரை பண்ணும்போது தான். அதுங்க அந்த ஸ்டேபிலிட்டி மவுண்டன்ல அயனை நோக்கி போகும்போது அந்த எக்ஸ்ட்ரா பைண்டிங் எனர்ஜி தான் பவரா வெளியே வருது. 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. அது PROFSAM கரெக்டா? ஆமா, PROFSAM.com. ஆல் தி பெஸ்ட். கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. நாம பார்த்தோம், சின்ன நியூக்ளியை சேர்க்கிறது, அதாவது ஃபிஷன், பெரிய நியூக்ளியை உடைக்கிறத விட, அதாவது ஃபிஷனை விட ஒரு நியூக்ளியானுக்கு நிறைய அதிகமா எனர்ஜி கொடுக்குது. ஃபிஷனோட நியூக்ளியர் வேஸ்டும் ரொம்ப கம்மி. அப்போ ஃபிஷன் ரியாக்டர்ஸ் வச்சு 70 வருஷமா கரண்ட் எடுக்கிற நாம ஏன் இன்னும் ஒரு கமர்ஷியல் ஃபியூஷன் ரியாக்டரை சக்சஸ்ஃபுல்லா கட்ட முடியல? சூரியனை பூமிக்குள்ள அடக்கி வைக்கிறதுல என்ன அவ்ளோ பெரிய சேலஞ்ச் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க.